ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எபிசோட் 2 ஆஃப் நம்ம வீட்டு டாக்ஸ். நான் தேவா. நான் ஷர்மிளா. ஸோ நீங்க யோசிச்சிருப்பீங்க, போன பாட்காஸ்ட்ல வந்து இந்த டேபிள்லாம் கோசமா இருந்துச்சு, இந்த பிள்ளைங்க மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க, இப்போ என்னடா மோனோபொலி விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு. இல்ல ஃபன் பண்ணலான்னு சொல்லிதான் போரிங்கா இருந்துச்சு அப்படின்னு இல்ல. இன்னைக்கு டாபிக்கே ஆக்சுவலி மோனோபொலியில தான் வருது. எஸ், மோனோபொலி விளையாடுறதுக்குமே அதுக்குன்னு ஒரு கேம் ரூல் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேற லெவலுக்கு எப்படி போறது அப்படின்னு உள்ள டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஆமா, சரி சாம். நம்ம இப்ப மோனோபொலி விளையாண்டுட்டு இருந்தோம். இவ்வளவு வீடு வாங்கி வச்சிருக்கோம், ஹோட்டல் வேற வாங்கி வச்சிருக்கோங்க. இதே மாதிரி நிஜ வாழ்க்கையில இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். செம்மையா இருக்கும். நான்லாம் வீட்ல இருந்தே சாப்பிடுவேன். ஏன் பண்ண தெருவில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க சார்? he is twisting my word. வீட்ல இருந்தே சாப்பிடுவேன். இந்த சென்ஸ், இந்த தமிழவங்க சொல்லுவாங்க தெரியுமா, 3 பரம்பரைக்கும் உட்காந்தே சாப்பிடுவாங்க, அந்த மீனிங்ல சொல்றேன். ஏன்னா இவ்வளவு ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நான் என் வேலைக்கு போகணும், இதோட ரெண்டல் எல்லாம் எனக்கு வரும், அதுல நான் உட்காந்து நான் வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்து சாப்பிடுவேனே. ஆனா ஏன் நம்ம ஆளுங்களுக்கு அந்த இது வர மாட்டேங்குது, அந்த தாட் வர மாட்டேங்குது? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை பத்தி பேசிடுறேங்க. இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புள் மத்தியில இருக்கிறவங்களுக்கு வந்து இவர் ஒரு லெஜெண்ட் ஆக்சுவலி. ஸோ இவரோட வரலாறு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஆக்சுவலி கடன்ல இவரோட சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்காரு. ஓகே, இவர் ஒரு அன்அனௌன்ஸ்ட் பில்லியனர் கூட சொல்லுவாங்க. அண்ட் இவர் ஒரு புக் எழுதினாரு, அது வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆனிச்சு. ஸோ அந்த புக்கோட பேர் என்னன்னா ரிச் டாட் புவர் டாட். ஓ, ராபர்ட் கியோசாகி. எஸ், அவர் வந்து சமீபத்துல வந்து ஒரு பாட்காஸ்ட்க்கு போயிருந்தாரு. அதுல அவர் சொன்னது என்னன்னா, அவர் வந்து சின்ன வயசுல அவங்க அப்பா கூட டைம் பாஸ் பண்றதுக்கு அவர் கணக்கா உட்காந்து மோனோபொலி தான் விளையாடுவாங்களா. யார் அவரோட கணக்கா? அவர் கணக்கானா பல மணி நேரமா, அவரோட கணக்கு பல மணி நேரமா அவங்க அப்பா கூட உட்காந்து மோனோபொலி தான் விளையாடுவாரா. அப்படி சொல்லும் போது நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட் என்னன்னா, பாருங்க, அவங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன் தான், தன்னோட பையனுக்கு, அதாவது சின்ன வயசுல இருக்கிற பையனுக்கு டெஃபினெட்லி போயிட்டு பிசினஸ் டேர்ம்ல பேசினா ஒன்னும் புரியாது. ஆனா அந்த பையனுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற மைண்ட் செட்டையும் நம்ம பழக்கி விடணும். ஆனா எப்படி பழக்கணும்னு யோசிக்கும் போது மோனோபொலி தான் இது பண்ணிருக்காரு. ஏன்னா மோனோபொலியில வந்து ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஈஸியா கத்துக்கலாம். சோ அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்து அந்த பையன் அதை சாமர்த்தியமா என்ன பண்ணிருக்காருன்னா ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவருக்கு இந்த கிரீன் ஹவுஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு ஈக்குவல். இதுவே 8000 இருக்கு அவர்கிட்ட. 8000 வீடு அவர்கிட்ட இருக்கு. அண்ட் அந்த ஹோட்டல் இருக்கு, ரெட் ஹோட்டல், அது வந்து அது ஒண்ணு இருந்தாலே நம்ம எல்லாம் வேற லெவல்ல இருப்போம். பில்லியனர் கணக்குல இருப்போம் நம்ம. ஒரு ஹோட்டல் அவர்கிட்ட ஃபியூ இருக்குன்னாரு. ஆனா எவ்வளவுன்னு அவர் சொல்லல. நான் வந்து ஒரு 10ல இருந்து 100 வச்சுக்குவேன். 100 கொஞ்சம் அதிகம், பட் மேபி 10. எஸ், அது ஒண்ணு இருந்தாலே செம்ம பணக்காரங்க. சோ 10 வச்சுக்கலாம் நம்ம. சோ அந்த மாதிரி இருக்காரு. நான் அப்படி யோசிக்கும் போது எனக்கு கான்ட்ரடிக்டிங்கா ஒரு தாட் வந்துச்சு. ஆனா ஏன் நம்மளோட மக்களுக்கு அந்த மைண்ட் செட் வர மாட்டேங்குது அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்பனா ஃபைனான்சியல் லிட்ரஸி ரொம்ப கம்மி. அந்த ஃபைனான்சியல் லிட்ரஸிங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸஸ் இல்லாதனால, அந்த காலத்துல அந்த எக்ஸஸ் இல்லாதனால அவங்களுக்கு வந்து எது இந்த பிசினஸ் தவிர புதுசா ஏதாவது கேட்கும் போது அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஸ்கேம் ஆயிருது. அதுல இருக்கிற அந்த மீனிங், அதுல இருக்கிற அந்த கேம் பிளான் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அந்த பக்குவம் இல்ல அவங்களுக்கு அந்த டைம்ல. சோ எனக்கு எப்படின்னா நம்மளோட தமிழ் மக்களுக்கு வந்து அது வரணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. பட் தி திங் இஸ் ஆக்சுவலி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஜெனரேஷனுக்கு எல்லாம் வந்து தேங்க்ஸ் டு கோவிட்க்கு அப்புறம் இந்த பாசிவ் இன்கம், இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் சொந்தமா செய்யணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சு. அது ஆமா, அது வந்துருச்சு. ஆனா அப்படி வரும்போதுதான் என்ன பண்றது, வரும்போதுதான் சில விஷயங்கள் வந்து அவங்களை தட்டி கழிக்கிற மாதிரி போகுது. ஏதோ கதை சொல்ல வரேன்னு நினைக்கிறேன், சொல்லு. என்னன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 30+ இருக்கும் வயசு. சோ அவங்க வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அண்ட் ஷீ இஸ் earning quite well. அவங்க ஒரு டீம் லீட் பொசிஷன்ல இருக்காங்க. சோ யூ கேன் எஸ்டிமேட்ல அவங்க சம்பளம் எவ்வளவு இருக்கும்னு. சோ அவங்க வந்து இருக்கிறது இப்ப அவங்க அப்பா அம்மா சொந்த வீட்டுல. சோ நம்ம சம்பளம் இப்படியே தானே இருக்கு, நம்ம தூக்கி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்றோம், நம்மளோட மலேசியா மார்க்கெட் நல்லா தானே இருக்கு. சோ ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க கொலீகோட ஒரு நாள் அவங்க வீட்டு ஏரியா கிட்ட இருக்கிற ஒரு ஷோ கேலரிக்கு போயிருக்காங்க, ஷோரூம் கேலரிக்கு போயிருக்காங்க. சோ அங்க போயிட்டு அந்த வீடெல்லாம் பார்த்தோன்னே, இது நல்லா இருக்கு, இது நடந்தது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இது நல்லா இருக்கு. நம்ம என்ன ஏரியா? பங்சா சார்.
செம்ம ஏரியா. எனக்கே சான்ஸ் கிடைச்சிருந்தா நான்லாம் அப்போ இது பண்ணிருப்பேன். சோ என்ன ஆச்சுன்னா அவங்க ஓகே நம்ம எடுப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் வந்து செட் பண்ணிட்டாங்க. ஓகே செட் ஆயிட்டு வீட்டுக்கு போய் அப்பா அம்மா ஒப்பீனியன் கேட்போம். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். சோ அந்த ஒப்பீனியன் போய் கேட்டிருக்காங்க. இல்ல அவங்க போய் கேட்கணும் அப்படி. சில பேர் அந்த வயசுக்குலாம் வந்து என் வீடு நான் தானே காசு கட்ட போறேன் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருப்பாங்க. இவங்க போய் கேட்டிருக்காங்க. நான் தப்பு சொல்லல, என்ன சொல்ல வரேன்னா கேட்டிருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேணாம். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒன்னும் கல்யாணம் பண்ணல. ஓகே அவங்களும் போய் அந்த வீட்டுல தங்குறது ஐடியால இல்ல. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கூட ஏற்கனவே இருக்காங்க, அப்பா அம்மா விட்டு போக கூடாது அப்படின்னு அந்த ஐடியால இருக்கிறதுனால அவங்களும் அந்த வீட்டுல போய் தங்கல. வீடு ரெண்டல் கொடுத்துடலாம், ரெண்டல்ல வர காசுல வந்து வீடு காசு கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க. அதுக்குதான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டில அந்த பிளான்ல தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலன்னா இப்படி ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிருங்க, வேற வழி இல்ல. நல்ல ஐடியாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுட்டாங்க. வேணாம் சரி நம்மளுக்கு ஏன் அப்பா அம்மா வேணாம்னு சொல்லிட்டாங்க எதுக்கு அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. அவங்க கூட ஒருத்தவங்க போயிருந்தாங்க திரும்ப. அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மேமாங்க பிடிச்சிருந்திருக்கு. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட பேசியிருக்காங்க. அவங்களாம் ஒன்னும் அவங்க அந்த டைம் ஒன்னும் குழந்தை குட்டி ஒன்னும் இல்ல. சோ அந்த டைம் சரி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் ரெண்டல் ஹவுஸ்ல எல்லாம் இருக்கிறவங்க தானே. சோ அப்ப அவங்க ஹஸ்பண்டோட ஒத்துக்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு போய் புக் பண்ணிருக்காங்க. புக் பண்ணி அந்த வீட்டை என்ன சொல்றது அந்த வீட்டுல வந்து ஐ திங்க் ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ரூம், பட் அந்த ரூம் அதை ரெண்டல் பண்ணிருக்காங்க. ஹோல் ஹவுஸாவே இல்ல. பரவாயில்லையே. ஏன்னா நானே பங்சாசத்துல வேலை செஞ்சிருக்கேன். என் கூட வேலை செஞ்ச ஒரு பிள்ளை பங்சாசத்துல தான் ரூம் எடுத்துச்சு. ஏன்னா டிராவலிங் ரொம்ப டயரிங்கா இருக்குன்னு சொல்லி ஒரு ரூமே 1000 1200 கொடுத்துச்சு. பாத்துக்கோங்க. அது மாதிரி அவங்க ரூம் ரெண்டல் கொடுத்து அந்த 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 என்ன சொல்றது அந்த ரெண்டல் காசே அந்த இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிக்கோ. அவங்க பாக்கெட்ல இருந்து ஒன்னும் எடுத்து போடுறது இல்ல. இத கேட்ட இந்த பிள்ளை காண்டா இருக்கும், செம்ம காண்டா ஆயிடுச்சு. வாய் வரைக்கும் வந்திருக்கும், ஆனா சொல்ல முடியாம இருக்கும். செம்ம காண்டாயி லைக் என்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டுச்சு. லைக் இந்த ரியல் எஸ்டேட்ல நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. நான் எனக்கு ஒன்னும் சொல்ல முடியல. பிகாஸ் அது விட்டதுதான். அதுக்கப்புறம் உட்காந்து கவலைப்பட்டு ஒன்னும் பண்ண முடியாது. சோ ஆனா எனக்கு அதுல ஒரு விஷயம் என்ன சந்தோஷம்னா அது வயிறேறியதா இல்ல லைக் அவங்க ஸ்டில் நம்ம ஜெனரேஷன் தான் பாருங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியுது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு தெரியுது. நல்ல ஐடியா. ஆனா அதை கெடுக்கிறதுக்கு ஒரு குரூப் தெரியுது. ஆமா அது உண்மைதான். அது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது அது எனக்கு ஒரு கவலை. பேரண்ட்ஸா இருக்கலாம், சில நேரம் சொந்தக்காரவங்களா இருக்கலாம். இது எல்லாருக்குமே நடக்கும் கன்ஃபார்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியா போய் கூட சொல்லும் போது ஏதாவது கெடுக்கிறதுக்குன்னே சொல்லிடுவாங்க. ஆமா ஏன் நம்ம வீடு வாங்கணுமே ஞாபகம் இருக்கா? ஆமா நல்ல ரெஸ்பாண்ட் வந்துச்சு. நாங்க சொன்னோம் வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு. எப்ப பின்னா பண்றீங்க? இல்ல அது இன்வெஸ்ட்மெண்டா வாங்கியிருக்கோம். ஏன்னா புது வீடு வாங்கிட்டு நீங்க போய் தங்கல அப்படின்ட்டாங்க. சந்தோஷப்படுறீங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியல. டைரக்டா ஏன் அந்த வீட்டுல போய் நீங்க தங்கலன்னு தான் கேக்குறாங்க. சோ அதுதான் சொல்ல வரேன். நம்ம ஆளுங்களோட மென்டாலிட்டி ஓன் ஸ்டேலே தான் ஸ்டக் ஆயிருக்கே தவிர அது இன்வெஸ்ட்மெண்டா பாக்கணும், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்டா பாக்கணும்னு ஐடியா வர மாட்டேங்குது. எனக்கு புரியுது நீங்க வந்து ஏன் வந்து ஓன் ஸ்டேக் போகணும் அப்படின்னு இருக்கீங்கன்னு. நான் வந்து ஏன் இதை சொல்றேன்னா பிகாஸ் நம்மளுக்கும் அந்த ஃபீலிங் அப்பப்போ வரும். இப்ப நம்ம ஒரு ரெண்டல் ஹவுஸ்லயே இருக்கோம் வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த வீடை பராமரிக்கணும். வீடு ஏன் ரொம்ப சிம்பிள், வீடை சார்ட் அடிக்கணும். அந்த சார்ட் கலர் கூட போய் கன்ஃபார்ம் பண்ணணும் நம்மளோட ஹவுஸ் ஓனர்கிட்ட. இந்த கலர் ஓகேயா அப்படின்னு. தனியா வீடு வாங்குறியா அப்படின்னு இல்ல அப்படின்னு இல்ல. லைக் எப்படின்னா நம்ம சொந்த வீடு இருந்தா யார்கிட்ட போய் கேட்க தேவையில்லையா. எனக்கு பிடிச்ச மாதிரி என் வீடு கலர் அந்த சார்ட் அடிச்சுக்குவேன். போட்டோ மாட்டணும் கூட ஆணி அடிக்கணும் போய் ஓனர்கிட்ட கேட்கணும். அப்புறம் சோ எனக்கு அந்த ஃபீலிங் புரியுது. ஓகேயா. ஆனா அதுக்காகவே என்ன சொல்றது அந்த ஹவுஸ் ஓனர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆதங்கத்திலே எல்லாரும் வந்து வீடை வாங்கி ட்ரீம் ஹவுஸா வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடு வாங்குறதுக்கு வந்து ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. நான் அந்த கதைக்கு வரேன். இப்ப ஓன் ஸ்டே வாங்கிடுறீங்க. ஓகே மோனோபொலிக்கு இல்ல, மோனோபொலில இருந்து போவோம். இப்போ வந்து மோனோபொலி நம்ம ஒரு ரவுண்ட் வாங்கும் போது ஒரு ரவுண்ட் சுத்தும் போது எங்கெங்க இடம் கிடைக்குதோ காசு இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு வீடு வாங்கி வச்சிடறோம். ஏன்னா எவனாவது வந்து அந்த இடத்துல காலை வச்சானா அவனை வந்து ரெண்ட் வாங்கியே பிடுங்கி விட்டு ஆண்டியாக்கி விட்டோம். அந்த கணக்கு தான் மோனோபொலி. அப்படி இருக்கும்போது அது ஏன் மோனோபொலியில் அந்த மாதிரி செய்றீங்க, ரியல் லைஃப்ல அந்த மாதிரி யோசிக்க மாட்டோம். ஏன்னா நீங்க திருப்பி மோனோபொலி ஒரு ரவுண்டு சுத்தும் போது அதே இடத்துல வந்து நின்றீங்கன்னா இன்னொரு வீடு வாங்கிடுறீங்க. ஸோ அந்த இடத்தோட வேல்யூ டபுள் ஆயிருது, ரெண்டும் டபுள் ஆயிரும். அதே மாதிரிதான் ஓன் ஸ்டே வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். நீங்க நிறைய வீடு வாங்கி வச்சிருந்தீங்கனாலே ஈஸியா கம்ஃபர்டபுளா வாழ ஆரம்பிச்சிடலாம். புரியுதா? ஓகே அந்த எப்படின்னா எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து வீடு வாங்கணும்னு இருக்காரு. அவர் சம்பளம் 5000 வெள்ளி.
எடுத்தோடனே அவர் ஓன் ஸ்டேயா வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுக்குவோம், ஓன் ஸ்டேயா வாங்கிட்டாரு. அடுத்த வீடு வாங்குறதுக்கு எப்படியும் டைம் எடுத்துரும். ஏன்னா அந்த வீடு ஓன் ஸ்டேயா வாங்கின வீட்டுக்கு அவர் தான் சொந்த காசு கட்டிட்டு இருக்காரு, அவர் பாக்கெட்ல இருந்து போயிட்டு இருக்கு. அடுத்த வீடு வாங்குறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா சேலரி தான் அவரோட மெயின் இன்கம் சோர்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் அந்த சேலரி மேஜர் ஹைக் பாக்குறதுக்கு எப்படியும் ஒரு 3-4-5 இயர்ஸ் எடுத்து வச்சுக்கோ. 5 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோ. அது வந்து ஒரு நல்ல பொசிஷன் போற வரைக்கும் அந்த மேஜர் ஹைக் வராது. அது டிபெண்டிங் ஆன் தி டீம் லீட் ஆல்சோ. நல்ல டீம் லீட்னா நீங்க நல்லா வேலை செஞ்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல இல்ல 3 இயர்ஸ்ல இருந்து நீங்க மேனேஜர் அந்த மாதிரி போக முடிஞ்சுன்னா ஓகே சாவடி. இதே அவன் கருமாந்திர பிடிச்ச டீம் லீடா இருந்தா ஏறுறதும் ரொம்ப கஷ்டமாயிரும். உங்களோட கெரியர் கொஞ்சம் ஸ்லோவா தானே ஏறும், அன்லஸ் நீங்க இடம் மாறினீங்கன்னா. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு மேஜர் ஹைக் வர்றது ஒரு 5-6 இயர்ஸ் அந்த மாதிரி கணக்குல இருந்துச்சுன்னா இன்னொரு வீடு வாங்குறதுக்கு அவ்வளவு நாள் எடுத்துரும். இதுவே நீங்க அந்த 5,000 ரிங்கெட்டே உங்க மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா ஒன்று வாங்கி செக்காப்பான ஒரு பிரைம் ஏரியால வாங்கிட்டீங்கன்னா அங்க ரெண்டல் வரும். அந்த ரெண்டல் வந்து டெனன்சி அக்ரிமெண்ட் போடுவீங்க, ஸ்டாம்பிங் பண்ணுவீங்க. ஆமா, அது வந்து நீங்க வந்து பேங்க் கிட்ட காமிக்கலாம் தரமா as a valid source of income. ஆமா, சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆயிடுச்சு. ஸோ 5,000 இஸ் யோர் பேசிக் சேலரி, 3,000 அந்த ரெண்டல் காசும் உங்க இன்கம் 8,000 ஆயிடுச்சு. 8,000 நீங்க இன்னொரு வீடு வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா அந்த டைம் பீரியட்குள்ளே ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள இன்னொரு 2வது வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா பேங்க் கொடுப்பான் லோன். ஏன்னா வேலிட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்க சம்பளத்துல இருந்து எந்த காசும் வெளியாகல. ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க அப்படியே ஸ்டாக் பண்ணிட்டு போகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு. அதுதான் இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங்கோட இது சிம்பிள் டேர்ம்ஸ். அதுதான் மோனோபோலியில எப்படி லாரமோ அதே தான் ரியல் லைஃப்ல அதுதான் அப்ளை பண்ணணும். சரி, இப்ப இவ்வளவு நீ பேசுற, சரி நான் உன் வழிக்கே வரேன் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து எனக்கு புரியுது. உன் வழிக்கே வரேன், இப்ப நான் வீடு வாங்க போறேன். ஓகே, நீ சொல்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வீடு வாங்குறேன். அந்த வீடு வாங்கினோடனே எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருமா அப்படின்னு நீங்க கேக்குறது ரொம்ப கிளியரா கேக்குதுங்க. ஆனா அதுக்கும் ஒரு ப்ராப்ளம் சொல்ல முடியாது, அதுக்கும் ஒரு சாமர்த்தியம் தானே இருக்கணும். எப்படின்னா நீ இப்ப இதே மோனோபோலியில தான் இப்ப ஒரு கட்டத்திலே நம்ம போய் நிக்கும் போது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் நீங்க பாருங்க ஒரு பிரைஸ் வரும். அது ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட டிமாண்ட்னாலயும் இருக்கும், மார்க்கெட் வேல்யூனாலயும் இருக்கும். சோ இப்படி இந்த கட்டத்துல இருக்கிற வீடுங்க மாதிரியே நம்மளும் எப்படி கரெக்டான வீடை சூஸ் பண்ணி போய் உட்காரணும்னா அதுக்கான அது கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை எப்படி சூஸ் பண்ணி வாங்கணும்னா அங்க வந்து ஒரு சில டைப்ஸ் ஆஃப் லொகேஷன் இருக்கு. அதை நான் இப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ண போறேன். சோ மொதல் டைப் எப்படின்னா வந்து இப்ப நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல பிசினஸ் ஹப், அந்த பிசினஸ் ஹப் வந்து ஏரியா எப்படின்னா அங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வரும். இப்ப பங்சாசத்துலயே நான் சொன்ன மாதிரி பிபி, டச் அண்ட் கோ எல்லாம் இருக்கு. சோ அதுக்கு ஆப்போசிட்டா பேரலி ஒரு இடம் இருக்கு. அது எங்கன்னா சைபர் ஜெயா. சைபர் ஜெயால டெஸ்லா இருக்கு. அப்புறம் ஐ திங்க் நிறைய கம்பெனிஸ் एक्चुअली பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஆமா பெரிய பெரிய கம்பெனி அங்கதான் இருக்கு. சோ அங்க அந்த மாதிரி ஏரியால எல்லாம் வீடு வாங்கி நீங்க போட்டீங்கன்னா அங்க வந்து வேலை செய்வீங்க. அதாவது வேற ஸ்டேட்ல இருந்து வந்து வேலை செய்யறவங்க வந்து பக்கத்துல வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அங்க ரெண்ட் எடுப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதே ரூல் தான் இன்னொரு டிஃப்ரெண்டான இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றது எங்கன்னா காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் கூட வேற ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்டல் ரூல்ஸ் செட்டே ஆகாது. சில நேரம் ஹாஸ்டல் உருப்படியா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. சில காலேஜஸ் ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் பேடான கண்டிஷன்ல. ஆமா, ஆனா அது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரூம் வேணும், என்னால இங்க தங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ரூம் தேடுவாங்க. சோ அங்க நீங்க வீடு வாங்கி போட்டாலும் ஒரு ரூம் கணக்குல நீங்க ரெண்டல் விடலாம். இப்ப மாஸ்டர் பெட்ரூம்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கும் போதே 1000 அது இப்ப நீங்க வாங்குற இடத்த பொறுத்து இருக்கு. நான் படிக்கும் போதே 1000-1200 போயிட்டு இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ரெண்டல் கூடலாம். அடுத்தது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். சோ நீ இப்ப வந்து லங்காவில தான் வேலை செஞ்ச அம்மா இல்லையா ஒரு காலத்துல? ஆனா ஜாலியா இருந்தேன். சோ சென்னாங்களே மீன கொண்டு வந்துச்சா நீ வேலை செய்யற டைம்ல? இருந்துச்சு, ரொம்ப குறைவு. ரொம்ப ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் தான் இருக்கும். சோ அங்க வந்து பீக் டைம்ல எல்லாம் ஃபுல்லி புக்ட் ஆயிரும். அப்புறம் அந்த கொண்டோஸும் ஃபுல்லி புக்ட் ஆயிரும். ஏன்னா ஏர்பிஎன்பி அதனாலதான் இப்ப நிறைய டெவலப்மெண்ட் சென்னாங்கள ஏறிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஏர்பிஎன்பி ஈஸியா இருக்கும். அதுவும் வந்து ஏர்பிஎன்பி நீங்க செய்ய போறேன், நான் ஏர்பிஎன்பி தான் செய்ய போறேன் அப்படின்னு செட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா ஃபர்னிஷ் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவு கூட நீங்க வந்து ரேட் சார்ஜ் பண்ணலாம். ஆமா. சோ 4 ஒரு மாசத்துல 4 வீக்கெண்ட்ஸ்ல புக்ட் ஆயிருச்சுனாலே நீங்க லோன் இன்ஸ்டால் பண்ண கவர் பண்ணிக்கலாம்.
ஆமா, ரொம்ப ஈஸி. சோ இது ஒரு வகையான லொகேஷன். அடுத்த லொகேஷன் வந்து இதுக்கு வந்து பர்டிகுலரா நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி சம்டைம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜோஹோர்ல வந்து சிஐக்யூ இருக்கு. சிஐக்யூ என்னன்னா கஸ்டம்ஸ் செக் பாயிண்ட். அங்க வந்து அது வந்து ரொம்ப அந்த இடத்த வந்து எப்பவுமே ஆள் நடமாட்டம் அவ்வளவு பேக் ஆயிருக்குன்னா ஜேபில இருக்கிறவங்க சிங்கப்பூர்ல போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க மலேசியாவுக்கு வந்து விசிட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அங்க நீங்க வீடு அந்த மாதிரி ஏரியால வீடு வாங்கினா கூட உங்களுக்கு செம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். ஆன் தட் நோட், எங்க கம்பெனில வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் லான்ச் ஆகுது ஜேபி சிஐக்யூலே. ஸோ இட்ஸ் வெரி நியர் டு சிஐக்யூ. உங்களுக்கு வந்து ஜேபியில் ஃப்ரெண்ட்ஸு இல்லை சிங்கப்பூர் ஃப்ரெண்ட்ஸு ஜேபியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை நீங்களே ஜேபியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஜேபி ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப்க்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். ஸோ இப்போ லொக்கேஷனை கவர் பண்ணிட்டோம். லொக்கேஷன் செம்மையான ஏரியாவில் நீங்கள் வீடு வாங்கிட்டீங்கனாலே தானாகவே வீட்டோட வேல்யூ ஏறும். அதுதான் அப்ரிசியேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட்னுவாங்க. அந்த டொமினோ எஃபெக்ட்ல இன்னொன்னு கரெக்டா வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது வீட்டு வேலையும் ஏறும். வீட்டு வேலை வருஷம் ஏறதான் போகுது. அதே சமயம் உங்கள் ரெண்ட்டும் நீங்க ஏத்திக்கிட்டே போகலாம். அடுத்த ஒரு வருஷம் லைக் உங்க டெனன்சி அக்ரிமெண்ட் முடிஞ்சு நீங்க ரெண்ட் வேலையும் ஏத்திட்டு போயிடலாம். ஓகே, அது ஒண்ணு. அண்ட் ரியல் எஸ்டேட் வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட் படி பார்த்தா அதனாலதான் நிறைய பேர் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது லாங் டர்ம் கேம், பிளஸ் அது இன்ஃபிளேஷன் அழகா பீட் பண்ணிட்டு வரும். ஆமா, அந்த இன்ஃபிளேஷன் அந்த இன்ஃபிளேஷன் ரேட் ஏற தான் ரெண்டல ஏத்திட்டு போறோம் நம்ம. எஸ், அது ரெண்டல ஏத்திட்டு போறோமா. நீங்க இப்ப நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா, காசை வந்து பேங்க்ல விட்டு வச்சுக்கணும், அப்புறம் தாபங்களை சேவ் பண்ணி வச்சுக்கணும். நிறைய சேவ் பண்ணுங்க, நல்லதுதான், சேவ் பண்ணும், வேணான்னு சொல்ல. ஆனா அது இன்ஃபிளேஷன் பீட் பண்ணாது. ஏன்னா உங்க காசு வந்து அந்த அது எக்கனாமி இன்ஃபிளேஷன் ஏற 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 உங்க காசோட ஒர்த் வந்து இறங்கிட்டே போயிடும். பேங்க்ல போட்டாலும் இன்ட்ரெஸ்ட் குறைவு. சோ நம்ம கான்செப்ட் என்னன்னா, காசுன்னு வச்சிருந்தோம்னா அந்த காசு வந்து நம்மளுக்கு வேலை செய்யணும். ஆனா இந்த சமயத்துலதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா தாத்தா கதை. தாத்தா இவ்வளவு சொத்து வச்சிருந்தாரு. தாத்தா கேள்வி ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருந்தாரு. அம்மா எங்கம்மா அந்த லேண்டு அப்படின்னு கேட்டா, இல்ல தாத்தாவுக்கு சூதாடுற பழக்கம் இருக்கு, இல்ல தாத்தா வந்து வேற என்னது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அந்த லேண்டை வித்துட்டாரு அப்படின்னு கேட்கும் போது இப்படி இருக்கும். அந்த லேண்ட் இப்ப அப்ரிஷியேட் ஆகி கோடி கணக்குல போகுது. ஆமா, இப்ப கேல் லேண்ட் எவ்வளவு வேலைக்கு போகுது தெரியுமா? சும்மா ஒரு லேண்ட் பார்த்தாலே மில்லியன் கணக்குல போகுது. அதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு காண்டா இருக்கும் தெரியுமா? இது எனக்கு மட்டும் இல்ல, நிறைய ஹவுஸ் ஹோல்ட்ல கன்ஃபார்மா இந்த கதை ஓடி இருக்கும். அது உங்க என்ன சொல்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, நீங்க வாழ்க்கையில இது ஏதாவது ஒரு ஆள்கிட்ட இருந்து இந்த கதையை நீங்க கன்ஃபார்மா கேட்டிருப்பீங்க. ஏன் அதை சொல்றேன்னா, அந்த லேண்ட் அதுதான் இன்ஃபிளேஷன். அந்த இன்ஃபிளேஷன் பீட் பண்றதுக்கு அந்த லேண்ட் இருந்தா எங்கேயோ போயிருக்கும். அது இப்ப வித்திருந்தா செம்ம காசு எல்லாருக்குமே. ஆனா போச்சு, நான் அந்த லேண்ட் லீஸ் பண்ணிருப்பேன். அதுவும் நல்ல ஐடியா தான். சோ இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான் நல்லது, ஓன் ஸ்டே வந்து கெட்டது அப்படின்லாம் நாங்க இங்க சொல்ல வரல. ஓன் ஸ்டேயும் வாங்குங்க, நாங்க எல்லாம் சொல்லல. ஆனா அது எப்போ வாங்குறீங்கன்னு ரொம்ப முக்கியம். சோ இப்ப நீங்க எப்படின்னா, நான் வந்து இப்ப கல்யாணம் பண்ணிட்டேன், நான் செட்டில் பண்ண போறேன், ஒரு செக்யூரிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி எனக்கு வேணும், எனக்கு பிள்ளை எல்லாம் பிறந்துட்டாங்க, அந்த பிள்ளைங்க ஓடி விளையாடுறதுக்கு ஒரு இடம் வேணும், லேண்டட் ஹவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஓன் ஸ்டே போறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க தாராளமா போங்க. ஆனா ஒரு ஹோம் ஸ்டே வாங்கிட்டு அதை மட்டுமே வாங்கிட்டு அடுத்த வீடை வாங்குறதுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு போகாதீங்கன்னு தான் நாங்க இதுல சொல்ல. என்ன சொல்ல வரோம்னா, குழாயில தண்ணி வரும்போது தான் பக்கெட் வைக்கணும். சோ நாங்க ஏன் இதை சொல்றோம்னா, ஒரு ஃபவுண்டேஷன் இப்பவே பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் வந்து அடுத்த 10 வருஷத்துல ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிரும். ஒரு வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறதுக்கு பதிலா பல வீட்டுக்கு அதிபதியா இருந்தா நீங்க தான் இன்னும் ஜாலியா இருப்பீங்க. ஹவுஸ் ஓனர் ஆயிருவீங்க. ஒரு வீட்டுக்கு மட்டும் இல்ல, நிறைய வீட்டுக்கு. அதனால அந்த ட்ரீம் ஹவுஸோட அந்த கனவை வந்து கனவு காணாதீங்கன்னு சொல்ல, அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி இப்படி சுத்தி வலிச்சு வாங்க அப்படின்னு சொல்றோம். ஆமா, உண்மை. அது ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. சோ இந்த வீடியோ மூலமா நாங்க என்ன சொல்ல வரோம்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரியல் எஸ்டேட்ல எனக்கு இந்த கொஸ்டின், இந்த டாபிக்ல வந்து எவ்வளவு கேள்விகள் இருக்கு, எனக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள்.